வணக்கம். சனிக்கிழமை மார்ச் மாதம் 29ஆம் தேதி. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. பங்குனி மாதத்து அமாவாசை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, புதன், சந்திரன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. இன்று மாலை 4 மணி 2 நிமிடத்திற்கு சந்திரன் கும்ப ராசியிலிருந்து நகர்ந்து மீன ராசிக்குள் செல்கிறது. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள், நல்ல நாள், ரொம்ப நல்லா இருக்கு. காலையில பார்த்தா 11ஆம் இடத்தில் 3 கிரகம், 12ஆம் இடத்திலே 3 கிரகம். மாலை 4 மணி 2 நிமிடத்திற்கு அந்த 11ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் 12ஆம் இடமான மீனத்திற்கு மாறுகிறது. கும்பத்தை விட்டு மீனத்திற்கு சந்திரன் செல்கிறது இன்று மாலை 4 மணி 2 நிமிடத்திற்கு. அதுவும் மேஷத்திற்கு நன்றாகத்தான் இருக்கும். ஏன்னா அங்க உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சந்திரன் போய் இணைவதால் வெகு சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். எனவே மேஷ ராசிக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே அதிக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கும் மேஷராசி அன்பர்கள் எல்லாம் இப்பொழுது அலுவலகத்திலே உயர் பதவி பெறுவார்கள். மேலதிகாரிகளின் நன்மதிப்பிற்கும் மரியாதைக்கும் நீங்கள் பாத்திரமாக போகிறீர்கள். உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை எல்லாம் உயரதிகாரிகள் செய்து கொடுப்பார்கள். உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் ராஜாவாக இருப்பீர்கள். உங்களை யாருமே ஒன்றும் கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய அதிகார பலம் உங்களுக்கு வழங்கப்படும். எல்லா விதமான நன்மைகளும் குடும்பத்திலும் நடைபெறும், வேலை செய்யும் இடத்திலும் நடைபெறும். வீட்டிலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், அலுவலகத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எல்லா இடத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். 11ஆம் இடத்தில் 3 கிரகம், 10ஆம் இடத்தில் 3 கிரகம். இந்த 10ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் இன்று மாலை 4 மணிக்கு 11ஆம் இடத்திற்கு வந்து அங்கே 4 கிரக சேர்க்கையாக மாறுகிறது. இந்த கிரக மாற்றங்கள், கிரக சேர்க்கைகள் இவையெல்லாம் மிக சிறப்பான நன்மையை ரிஷப ராசிக்கு செய்யும். ரிஷப ராசிக்கு யோகமான நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிர்ஷ்ட காற்று வீசி கொண்டிருக்கிறது. அதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா சில சந்தர்ப்பம்லாம் வந்து லைஃப்ல ஒரு தரம் கிடைக்கும், இல்ல 2 தரம் கிடைக்கும். சும்மா சும்மா கிடைக்காது. சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொண்டு விட வேண்டும். அப்புறம் அடாடா அதே மாதிரி சான்ஸ் மறுபடியும் கிடைக்கல அப்படின்னு பின்னால வருத்தப்படக்கூடாது. இப்ப நல்ல சான்ஸ் எல்லாம் கிடைக்கும், டக்குன்னு அதை பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி. திருமண வயதில் இருந்தால் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படுதல். திருமணமான இளம் தம்பதியருக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்பட போகிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசியினருக்கு அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். மாணவியரெல்லாம் வெகு சிறப்பாக தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று மேல் படிப்பிற்கு தகுதி பெறுவார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு தேவையான எல்லா உதவிகளும் வசதிகளும் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், பெரியவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். எனவே ரிஷபராசியிலே உள்ள அனைவருக்குமே இது நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இது மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற நாள். 9ஆம் இடத்திலிருந்து மாலை 4 மணிக்கு 10ஆம் இடமான மீனத்திற்கு சந்திரன் செல்கிறது. அங்கே ஏற்கனவே இணைந்திருக்கின்ற சூரியன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்களோடு சந்திரனும் போய் இணைந்து சூரியன், சந்திரன், சுக்கிரன், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை 10ஆம் இடத்திலே இன்று மாலை நிகழ்கிறது 4 மணி சுமாருக்கு. எனவே இது ஒரு பெரிய நன்மை செய்யும் யோகமான கிரக அமைப்பு. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் மிக சுலபமாக நடைபெறப் போகும் நல்ல நேரம். எதை செய்வது மிக கடினம் என்று மற்றவர்கள் சொல்கிறார்களோ அதை நீங்கள் ஒரு விளையாட்டு போல செய்து முடித்து விடுவீர்கள். உங்களுக்கு அது வந்து சைல்ட்ஸ் பிளே, மற்றவங்களுக்கு அது வந்து ஹிமாலயன் டாஸ்க். அதனால நீங்க வந்து நினைச்சா எதை வேணா செய்யலாம். நான் சும்மா மிகைப்படுத்தவில்லை.
மிதுன ராசிக்காரங்க தலையில ஐஸ் கட்டியை வச்சு எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியில்லை. எதுக்காக சொல்றேன்னா, அந்த 10ஆம் இடம்ங்கிற இடத்துல இவ்வளவு அற்புதமான கிரக சேர்க்கை வரும் பொழுது பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் சுலபமாக முடித்து விடுவீர்கள். பல வருடங்களாக முயற்சி பண்ணி முடியாம போன விஷயம் இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா டப்புன்னு முடிஞ்சிடும் ஒரே நாள்ல. அவ்வளவு நல்லா இருக்கு. இன்னைக்கு மிதுன ராசியினரின் வியாபாரம் நன்றாக இருக்கும். வழக்கு வியாஜ்யங்கள் ஏதேனும் இருந்தால் அது முடிவுக்கு வரும். நல்ல முடிவு, உங்களுக்கு ஏற்ற முடிவு. பண பரிவர்த்தனையிலே விறுவிறுப்பான முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். பெரிய பெரிய தொழில் வியாபாரம் செய்வதற்கெல்லாம் இப்பொழுது வாய்ப்பு உருவாகிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்று மாலை 4 மணி வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. 4 மணி 2 நிமிடத்திற்கு 8ஆம் இடத்தை விட்டு சந்திரன் நகர்ந்து 9ஆம் இடம் செல்கிறது. எனவே ஏதாவது முக்கியமான வேலை பேச்சுவார்த்தை நடத்தணும்னா 4 மணிக்கு மேல போங்க. மத்தியானம் 4 மணி, சாயந்தரம் 4 மணி, மாலை 4 மணிக்கு பிறகு கடகராசிக்கு நல்ல நேரம். அது வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருங்க. நல்ல நேரம் வரும் வரை அமைதியாக இருக்க வேண்டும். நமக்கு சாதகமான சூழல் ஏற்படும் வரையிலே எந்தவித முயற்சியிலும் இறங்கக்கூடாது. அந்த சாதகமான நேரம், நல்ல நேரம் என்பது கடகராசிக்கு இன்று மாலை 4 மணி 2 நிமிடத்திற்கு ஆரம்பமாகிறது. அதன் பிறகு நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள். தொழிலில் வெற்றி, முயற்சிகளில் எல்லாம் வெற்றி, குடும்பத்தில் அமைதி, குடும்ப வாழ்க்கையில் மன நிம்மதி, இப்படி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் 4 மணிக்கு பிறகு. சிம்ம ராசிக்கு இன்று மிக மிக நன்றாக இருக்கிறது. காலையிலே பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்திலே 7 குடைவனோடு சந்திரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது ஒரு சிறப்பான யோகம். 2 11 குடைய புதனும் 7 குடைவனும் 7ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கும் பொழுது சந்திரனும் அங்கே இருக்கிறது. மாலை 4 மணி 2 நிமிடத்திற்கு சந்திரன் 8ஆம் இடத்திற்கு செல்வதால் அப்பொழுது சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. சந்திராஷ்டமம் ஆரம்பம் 4 மணி முதல். காலையில மத்தியானம்லாம் நல்லா இருக்கு. அதுல உங்களுடைய முக்கியமான வேலைகளை எல்லாம் செய்யுங்கள். வெளியில போகும்போது உங்களுடைய ஏடிஎம் கார்டெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு அதெல்லாம் பத்திரமா வீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் சில்லற செலவுக்கு மட்டும் கேஷ் எடுத்துக்கிட்டு போங்க. ஏன்னா எதையாவது பார்த்தா வாங்கணும் போல தோணும், சர்ன்னு தேய்ச்சிட்டு வந்துடுவீங்க. அப்படியே உங்க பேங்க் பேலன்ஸ் ஜஜங்னு இறங்கிடும். அனாவசிய செலவெல்லாம் பண்ற மாதிரி மைண்டு உங்களை உறுத்தும். இதே வாங்கக்கூடாது, அது நல்லா இருக்கே அதை வாங்கலாமே, இப்படியெல்லாம் ஆசைப்படுவீங்க. தேவையில்லாத ஆசை. அப்புறம் பார்த்தா அது யூஸே இருக்காது. சில பேர் அவசர அவசரமா ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இது ரொம்ப நல்லா இருக்கு, இது எனக்கு வேணும்னு வாங்குவாங்க. அப்புறம் போட்டுக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் போட்டுக்கிறதோட சரி ஃபங்க்ஷனில். அதுக்கப்புறம் பார்த்தா தூங்கிட்டு கிடக்கும். காட்ரேஜ் பீரோவில் ஆங்கரில் தொங்க விட்டுருப்பாங்க. இதை அந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது காசை. எது நமக்கு உபயோகப்படும், எது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், எது அவசியம் தேவை, அதை மட்டும்தான் வாங்கணும். சும்மா ஒரு நாள் கூத்துக்கு என்னமோ பண்ணாம்பாங்களே அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே தொங்க போட்டிருக்காங்க. இந்த நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கல்யாண ரிசப்ஷனுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. 85,000 1 லட்சம்லாம் இருக்கு. அந்த ஃப்ராக் மாதிரி ஒன்று போட்டுக்கிறாங்க. பின்னாலே ஒருத்த துணி பிடிச்சிட்டே வரணும். வெள்ளைக்கார மகாராணிலாம் வருவாங்களே அந்த மாதிரி லண்டனில். அந்த ட்ரெஸ்ஸை மறுநாள்லேருந்து அவங்க சீன்றதே இல்லை. இந்த ரிசப்ஷன் ஒரு நாள் சாயந்தரம் அவங்க ஒரு 3 ஹவர்ஸ் அல்ல 4 ஹவர்ஸ் அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதோட சரி, அப்புறம் தொடரதே இல்லை. அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் அவ்வளோ ரூபாய் போட்டு அது வேஸ்ட்டு தானே. அதுக்கு வாடகைக்கு எடுத்துருங்க. கல்யாண ரிசப்ஷனுக்கு வாடகைக்கு ட்ரெஸ் எடுத்தால் என்ன தப்பு? ஒன்றும் தப்பு இல்லை. கோட்டு சூட்டு எல்லாத்தையும் வாடகைக்கு எடுத்து ஜம்மனை பந்தாவாக போட்டுட்டு மறுநாள் காலையில் கொண்டு போய் கொடுத்துட்டு டெபாசிட் பணத்தை வாங்கிட்டு வரலாம். பெஸ்ட்டு. ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப செலவு பண்ணுறாங்க, கடைசியில் அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறதே இல்லை. நிறைய பேர் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். சிம்ம ராசிக்கெல்லாம் இப்போ சந்திராஷ்டமம் இன்னைக்கு சாயந்தரம் ஆரம்பிக்குது. அதனால செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். அனாவசிய செலவுகளை செய்யக்கூடாது. எது அவசியம் எது அனாவசியம்னு யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கணும். சிலது அந்த நேரத்துக்கு அவசியம் மாதிரி தெரியும், அப்புறம் பார்த்தா அனாவசியம் ஆயிடும். அதனால பார்த்து பார்த்து செலவு பண்ண வேண்டிய நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் வெக அழகாக நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது மிகப்பெரிய யோகம், மிக மிக அற்புதமான யோகம். 7இல் சுக்கிரனும் ராகுவும் இணைந்தால்
எனவே இப்பொழுது அந்த யோகம் ஏற்பட்டிருக்கிறது. கன்னி ராசிக்கு பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது தேதி முடிவு செய்யப்படும். விசுவ வருஷம்னு பேரு 25-26. அந்த தமிழ் இயர்ல மொத்தம் 33 டேஸ் இருக்கு, சுப முகூர்த்த நாட்கள். முகூர்த்தத்துக்கு நேரம் நெருங்கிடுச்சு. கன்னி ராசிக்கெல்லாம் இப்ப கல்யாண தேதி முடிவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் இடத்திலே பேசி முடித்து விடுவார்கள். திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. துலா ராசி மாணவர்கள் எல்லாம் இப்பொழுது கல்வியிலே மிகுந்த ஆர்வத்துடன் படிப்பார்கள். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். சுமாரா பாஸ் மார்க் வாங்குற பசங்க கூட இந்த வருஷம் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கிடுவாங்க. ஏன்னா அந்த 9 புதனும் 5 சனியும் 5ஆம் இடத்திலே இணைந்திருப்பதால் அந்த யோகம். 9, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள். 9ங்கிறது ஒரு திரிகோணஸ்தானம், ட்ரையாங்கிள். 5 என்பது மற்றொரு திரிகோணஸ்தானம், அதுவும் ஒரு ட்ரையாங்கிள். இந்த 9 குடையவன் 5 குடையவன் ரெண்டும் ஒன்னா கம்பைன் ஆயிடுத்து எங்க 5ல. அதனால பெரிய யோகம். அது புதன் வலுவாக இருப்பதால் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும். புதிதாக ஏதேனும் பொருட்களை இப்பொழுது வாங்குவீர்கள். அதிநவீன பொருட்களை கொண்டு உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கு, விரிவுபடுத்துவதற்கு இது ஏற்ற நேரம். சின்ன அளவுல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் இப்ப ஆன்லைன்ல பிசினஸ் ஆரம்பிச்சு அதே பிசினஸ் ஆன்லைன்ல எடுத்துட்டு போய் ஆன்லைன் மார்க்கெட்டிங் மூலமா வேர்ல்டு வைடு பிசினஸ் இப்ப டெவலப்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உலக சந்தை வசப்படும். உலகளாவிய ஒரு பெரும் சந்தை உங்களுக்கு கிடைக்கும். யூ வில் ஃபைண்ட் நியூ மார்க்கெட். எனவே இது மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, குறிப்பாக வியாபாரிகளுக்கு, ட்ரேடிங் துறையிலே இருப்பவர்கள், மார்க்கெட்டிங் துறையிலே இருப்பவர்கள், மக்களை தேடி செல்பவர்களுக்கு மக்கள் தேடி வருவார்கள். அதுதான் அதனுடைய சுருக்கமான அர்த்தம். நீங்கள் மக்களை தேடி செல்ல தேவையில்லை, மக்கள் உங்களை தேடி வருவார்கள் வியாபாரிகளே. எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற மிக சிறப்பான யோகம் ஏற்பட்டிருக்கிறது. 7 குடைவன் 5லே உச்சம். 5 குடைவனும் 7 குடைவனும் பரிவர்த்தனை ஏற்பட்டிருப்பதால் யோகம். 4ஆம் இடத்திலே 4 குடைவனும் 11 குடைவனும் இணைந்திருப்பதும் மற்றொரு யோகம். நன்மைகள் செய்யும் விதத்திலே பெரும்பாலான கிரகங்கள் அமைந்திருப்பதால் விருச்சிக ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பதவி உயர்வு கிடைக்கும், கிடைச்சாகணும். இந்த கிரகங்கள் பொய் சொல்லாது. பதவி உயர்வு உங்கள் அலுவலகத்திலே உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய வெகுமதிகள், பட்டங்கள், புகழ் கிடைக்கும். மிகப்பெரிய பட்டங்கள், வெகுமதிகள், விருதுகள், கௌரவ பட்டங்கள், கௌரவ விருதுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு மகுடம் சூட்டப்படும். உங்கள் கலை படைப்புகள் அனைவராலும் வரவேற்கப்படும், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். குடும்பம் அமைதியாக இருக்கும். திருமணமாகாத விருச்சிக ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண தேதி முடிவு செய்யப்படும். திருமணம் ஆன இளவயதினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். 8 குடைவன் 8க்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறது, அதனால் யோகம். வலுவான நிலையிலே 7ஆம் இடத்திலே 5 குடைவன் இருப்பதால் யோகம். ராசி அதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றதால் யோகம். குடும்பத்தில் அமைதி நிலவும். பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். அவர்களின் கல்வி, அவர்களின் வாழ்க்கை தரம், கல்வியிலே முன்னேற்றம் போன்ற எல்லாமே சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். 5 குடைவன் வலுவாக 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு அங்கிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் வலுவாக இருப்பதால் இப்பொழுது வீடு வாங்கலாம், பூமி லாபம் ஏற்படும். ஏற்கனவே நீங்கள் வைத்திருந்த ஒரு இடத்திலிருந்து ஒரு பகுதியை மட்டும் இப்பொழுது விற்பனை செய்வீர்கள். அதற்கு பதிலாக வேறு ஒரு இடத்திலே மற்றொரு ப்ராப்பர்ட்டி விலைக்கு வரும், அதை வாங்குவீர்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. சந்தோஷம்னா அப்படி ஒரு உற்சாகமாக இருப்பீர்கள். ஆனந்தம், உற்சாகம், மகிழ்ச்சி, ஹாப்பினஸ். இன்னும் அதுக்கு சினானிமஸா எத்தனை வேர்ட்ஸ் சொல்றது, என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வார்த்தைகளே கிடைக்கவில்லை அந்த மகிழ்ச்சியை வர்ணிப்பதற்கு. அப்படி ஒரு மகிழ்ச்சி,
உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற நல்ல நாள், அற்புதமான நல்ல நாள். வியாபாரம் நன்றாக இருக்கும், வருமானம் நிறைய கிடைக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அலுவலகத்திலும் வீட்டிலும் நீங்கள் விரும்பியபடி எல்லாமே நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது மாலை 4:02 வரையிலே. அதன் பிறகு ராசிக்கு அடுத்த வீடான மீனத்திற்கு செல்கிறது. 2ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், சுக்கிரன், ராகு ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைகின்றன. 2ஆம் இடத்தில் இந்த 4 கிரக சேர்க்கை ஏற்படுவதால் வருமானம் அதிகமாக வரும். எப்பொழுதோ உங்களுக்கு பணம் தர வேண்டியவர்கள் இப்பொழுது கொண்டு வந்து தருவார்கள். தாமதமாக கிடைத்தாலும் கொடுத்த பணம் திரும்ப வந்துவிடும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். வியாபாரிகளுக்கு நல்ல தனலாபம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள், நல்ல மார்க் வாங்குவார்கள். இன்னைக்கு ஏதாவது எக்ஸாமினேஷன் இருந்ததுன்னா அதுல ரொம்ப நல்ல மார்க் கிடைக்கும். பரீட்சை முடிவுகள் வெளியாகும் பொழுது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய தினம் எல்லா விதத்திலும் கும்பத்திற்கு நன்மை நடைபெறக்கூடிய நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. வலுவான நிலையிலே சில கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதியும் 3 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றதால் யோகம். 9 குடைவன் 4ஆம் இடமான கேந்திரத்திலே இருப்பதால் யோகம். 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் ராசிக்குள் வருவதால் யோகம். 4:02 5 குடைய சந்திரன் ராசிக்குள் வருகிறது. சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ராசியிலே நடைபெறுகிறது. எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறிய சிறிய பிரச்சனை இருந்தால் சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பண வரவு வெகு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிகமாக நடைபெறும். திருமண வயதில் உள்ள மீன ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நேரம் வந்துவிட்டது. வாழிய செந்தமிழ், வாழ்க தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது